نحمد الله العظيم ونصلي ونسلم على رسوله الكريم أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وقتل داود جالوت وآتاه الله الملك والحكمة صدق الله العلي العظيم وقال النبي صلى الله عليه وسلم أحب الصلاة إلى الله صلاة داود وأحب الصيام إلى الله صيام داود رواه البخاري ومسلم أو كما قال عليه الصلاة والسلام. மூலபரமஜத்தையும் படைத்து பரிபாலிக்கும் ரப்பல் ஆலமீன் அல்லாஹுக்கே எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்ஹம்துலில்லாஹ். நபிமார்கள் ரசூல்மார்கள் அனைவர்களுக்கும் தலைவராக அனுப்பப்பட்ட நபியே முஸ்தபா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபோ தாபிஈன்கள், ஸலஃபுஸ் ஸாலிஹீன்கள், அல்லாஹ்வுடைய அனைத்து நடிகார்கள் மீதும் அவனது சலாத்தும் சலாமும் உண்டாவதாக. மதிப்புக்குரிய பெரியோர்களே, அன்புக்குரிய சகோதரர்களே, எல்லா சந்தர்ப்பங்களிலும் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ்வை அஞ்சி பயந்து வாழுமாறு முதலாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, அன்பானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பனு இஸ்ரவேலர்களின் மீது பேரருள் செய்திருந்தான். பனு இஸ்ரவேலர்களுக்கு அல்லாஹ் தொடராக ரசூல்மார்களை, நபிமார்களை அனுப்பி கொண்டே இருந்தான். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வஃபாத்துக்கு பின்னர் யூஷா இப்னு நூன் என்ற ஒரு நபியை, ரசூலை அல்லாஹ் அனுப்பினான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த கடல் பயணத்தில் ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்திக்க சென்றார்களே, அந்த பயணத்தில் ஒரு வாலிபர் கூட பயணம் செய்தார். அந்த வாலிபர் தான் யூஷா இப்னு நூன். அவரையே அல்லாஹ் நபி மூசாவுக்கு பின்னர் ரசூலாக, நபியாக அனுப்பினான். அவருக்கு பின்னர் ஹிஸ்கீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் ரசூலாக, நபியாக அனுப்பினான். அவருக்கு பின்னர் இலியாஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அனுப்பப்பட்டார்கள். அவருக்கு பின்னர் யஸா என்ற ஒரு நபி அனுப்பப்பட்டார். அதற்கு பின்னர் ஷம்வீல் என்ற ஒரு நபியை அல்லாஹ் அனுப்பினான். பனு இஸ்ரவேலர்களுக்கு அல்லாஹ் தொடராக ரசூல்மார்களை, நபிமார்களை அனுப்பி கொண்டே இருந்தான். ஆனால் பனு இஸ்ரவேலர்கள் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை ஏற்றுக்கொள்ளவில்லை. ரசூல்மார்களுடைய போதனைகளை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ரசூல்மார்களை தொந்தரவு செய்தார்கள். ரசூல்மார்களை கொலை செய்யவும் செய்தார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பனு இஸ்ரவேலர்களை சபித்தான். தொடர்ந்து ரசூல்மார்களை, நபிமார்களை அனுப்பி கொண்டிருந்த அல்லாஹ் நபிமார்கள், ரசூல்மார்களை பனு இஸ்ரவேலர்களில் அனுப்புவதை நிறுத்தினான். பனு இஸ்ரவேலர்களுக்கு அல்லாஹ் லானத் செய்தான், சபித்தான். அவர்களுக்கு என்று ஒரு இருப்பிடம் இருக்கவில்லை. உலகில் பல பாகங்களில் சிதறி இருந்தார்கள். செல்லும் இடமெல்லாம் அடி விழுந்தது. செல்லும் இடமெல்லாம் அநியாயங்கள் நடந்தது. அந்த காலம் முதல் இந்த காலம் வரை அவர்களுக்கு என்று குறிப்பான ஒரு இடம் இல்லை. உங்களுக்கு தெரியும், ஹிட்லர் ஜெர்மனியில் இருந்து விரட்டி அடித்தான். 10 லட்சத்துக்கும் மேற்பட்டவர்கள் கொலை செய்யப்பட்டார்கள் ஹிட்லரின் மூலம். பனு இஸ்ரவேலர்களுக்கு குறிப்பான எந்த ஒரு நாடும் இல்லை. அல்லாஹ் அவர்களை சபித்தான். பனு இஸ்ரவேலர்களில் ஒரு பெண் இருந்தால், சாலிஹான ஒரு பெண்மணி, அமல் இபாதத்தில் மிக பேணுதலான ஒரு பெண்மணி. அந்த பெண் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கிறாள், யா அல்லாஹ், இந்த சமூகத்தை மன்னிப்பாயாக. இவர்கள் தவறு செய்து விட்டார்கள்.
இவர்களை மன்னித்து இவர்களை திருத்துவதற்காக ஒரு ரசூலை, ஒரு நபியை அனுப்பி வைப்பாயாக என்று துஆ செய்கிறாள். அல்லாஹு தஆலா அந்த துஆவை அங்கீகரித்தான். அந்த பெண்ணினுடைய வயிற்றில் இருந்தே ஒரு குழந்தையை பிறக்க செய்தான். அந்த பிள்ளைக்கு அல்லாஹ் நுபுவத்தை கொடுத்தான். அவர்தான் ஷம்வீல் அலைஹிஸ்ஸலாம். ஷம்ஊன் என்றும் சொல்லப்படும். ஷம்வீல், ஷம்ஊன் என்றால் அர்த்தம் துஆ அங்கீகரிக்கப்பட்டவர் என்பது அர்த்தம். அந்த பெண்ணினுடைய துஆவினால் அல்லாஹ் ஒரு ரசூலை, நபியை அனுப்பினான். அதனால் இவருக்கு பெயர் ஷம்வீல், ஷம்ஊன். கணியத்துக்குரிய சகோதரர்களே, முதலாவது பனு இஸ்ராயில் என்றால் யார் என்பதை விளங்கிக் கொள்வோம். பல இடங்களில் பனு இஸ்ராயில் என்றால் யார் என்பதை மிக தெளிவாக ஞாபகம் செய்திருக்கிறேன். இந்த இடத்தில் நேரத்தை கருத்தில் கொண்டு லேசாக ஞாபகப்படுத்திவிட்டு செல்கிறேன். பனு இஸ்ராயில், இஸ்ராயிலுடைய பிள்ளைகள். இஸ்ராயில் என்றால் அர்த்தம் அபுதுல்லாஹ், அல்லாஹ்வுடைய அடிமை. இஸ்ர், அபுத், அடிமை என்பது அர்த்தம். ஈல், அல்லாஹ். இஸ்ராயில் என்றால் அபுதுல்லாஹ் என்பது அர்த்தம். இஸ்ராயில் என்பது யாருடைய பெயர்? நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய இன்னொரு பெயர் தான் இஸ்ராயில். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 2 திருமணங்கள் செய்திருந்தார்கள். ஒரு மனைவியின் மூலம் 10 பிள்ளைகள், இன்னொரு மனைவியின் மூலம் 2 பிள்ளைகள். அந்த இருவர் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம், அவருடைய சகோதரன் புன்யாமீன், பெஞ்சமீன் என்று சொல்வார்கள். ஒரு மனைவியின் மூலம் 10 பிள்ளைகள், இன்னொரு மனைவியின் மூலம் 2 பிள்ளைகள். அந்த 2 பிள்ளைகள் நபி யூசுஃபும் புன்யாமீனும். முதல் மனைவியின் மூலம் 10 பிள்ளைகள். அந்த 10 பிள்ளைகளில் ஒருவர் தான் யஹூதா. அவருடைய வம்சாவளியில் வரக்கூடியவர்கள் தான் யஹூத், யூதர்கள். பனு இஸ்ராயில் என்றால் அர்த்தம் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ذُرِّيَّத், பிச்சலம், வம்சாவளி. அவர்களுடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகளுடைய பிள்ளை என்று அவர்களுக்கு தான் பனு இஸ்ராயில். அல்லாஹ் பனு இஸ்ராயிலை பொருந்தி கொண்டான். அவர்களுக்கு பல ரசூல்மார்களை, நபிமார்களை அல்லாஹ் தொடராக அனுப்பினான். அவர்கள் நன்றி செலுத்தவில்லை, அவர்களை அல்லாஹ் சபித்தான். ஒரு பெண்ணினுடைய துஆவின் மூலம் ஷம்வீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் ரசூலாக, நபியாக அனுப்புகிறான். அந்த காலம் கொடுங்கோல் மன்னர்கள் ஆட்சி செய்யக்கூடிய காலம். ஜாலூத் என்ற ஒரு மன்னன் இருந்தான். அவன் அடக்கி ஆளக்கூடிய ஒரு அநியாயக்காரன். பனு இஸ்ரவேலர்களை அடக்கி ஆழ்ந்து கொண்டிருந்தான். எவ்வாறு ஃபிரௌன் பனு இஸ்ரவேலர்களை அடிமைகளாக பயன்படுத்தி வேலை வாங்கினானோ, அதே போன்று ஜாலூத் என்ற மன்னன் பனு இஸ்ரவேலர்களை அடிமைகளாக பயன்படுத்தினான். சித்திரவதை செய்தான், அநியாயம் செய்தான். அல்லாஹு தஆலா பனு இஸ்ரவேலர்களுக்கு ஷம்வீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் நபியாக அனுப்பினான். சூரத்துல் பக்ராவுடைய 245வது வசனம் முதல் அல்லாஹ் இந்த சம்பவத்தை சொல்லி காண்பிக்கிறான். இத் காலு லிநபிய்யில் லஹும், அவர்களுடைய நபி ஷம்வீலுக்கு அந்த பனு இஸ்ரவேலர்கள் வந்து சொன்னார்கள், இப்அத் லனா மலிகன் நுகாத்தில் ஃபீ சபீலில்லாஹ், இந்த ஜாலூத்துக்கு எதிராக போராட ஒரு அரசரை அனுப்புங்கள். ஷம்வீல் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய ஒரு தூதர். அவருக்கு தெரியும் என்னுடைய சமூகம் எப்படியாப்பட்டவர்கள். இப்பொழுது கேட்பார்கள், அல்லாஹ் கடமையாக்கி விட்டால் உரமுதுகு காட்டுவார்கள். قال هل عسيتم إن كتب عليكم القتال ألا تقاتلوا, ஜாலூத்துக்கு எதிராக போராட வேண்டும் என்று அல்லாஹ் உங்களுக்கு கட்டளையிட்டு விட்டு அதற்கு பின்னர் நீங்கள் புறமுதுகு காட்டினால்
அவனோடு போராடாமல் இருந்தால் என்ன? எல்லாரும் சொன்னார்கள், நாம் அப்படி செய்ய மாட்டோம். பைஅத் வாங்கினார்கள் பனு இஸ்ரவேலர்களிடத்தில். எல்லாரும் பைஅத் செய்தார்கள். ஷம்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடம் கேட்க, அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், வகால லஹும் நபியுஹும் இன்னல்லாஹ கத் பஅத லக்கும் தாலூத் மலிகா. தாலூத் என்ற ஒரு நல்லடியாரை அல்லாஹ் அரசனாக தெரிவு செய்தான். தாலூத் செல்வந்தர் அல்ல, சாதாரண ஒரு மனிதர், ஒரு ஆபித், வணக்கசாலி. பனு இஸ்ரவேலர்கள் சொன்னார்கள், காலு அன்னா யகூனு லஹுல் முல்கு அலைனா வ நஹ்னு அஹக்கு பில் முல்கி மின்ஹு. தாலூத்தை விட நாம் தான் தகுதியானவர்கள், இவனுக்கு எப்படி ஆட்சி போகும்? வலம் யூத சஅதம் மினல் மால், இவனுக்கு சொத்து செல்வமே இல்லையே. قال إن الله اصطفاه عليكم وزاده بسطة في العلم والجسم. நபி ஷம்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ் தாலூத் என்ற அந்த நல்லடியாரை தெரிவு செய்து விட்டான். அவருக்கு அல்லாஹ் நல்ல அறிவை கொடுத்திருக்கிறான், உடம்பில் பலத்தை கொடுத்திருக்கிறான். வேற என்ன வேண்டும்? ஜாலூத்தை வெல்ல வேண்டும் என்றால் பணம் தேவையில்லை, உடலில் சக்தியும் அறிவும் தான் தேவை. தாலூத்தை அல்லாஹ் மலிக்காக, அரசனாக தெரிவு செய்கிறான். தாலூத் என்ற நல்லடியாருடைய தலைமையின் கீழ் பனு இஸ்ரவேலர்கள் ஜாலூத்தை எதிர்த்து போராட செல்கிறார்கள். அல்லாஹ் சொல்கிறான், தாபூத் அவர்களோடு இருக்கும். தாபூத் என்பது ஒரு பெட்டி. அந்த பெட்டியில் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஆசா, கடலை பிளந்தார்களே, பாம்பாக மாறியதே, அந்த ஆசாவை பனு இஸ்ரவேலர்கள் பாதுகாத்து வந்தார்கள். நபி மூசாவுடைய ஆடைகள், இன்னும் சில சாமான்களை பாதுகாத்து வந்தார்கள். அந்த பெட்டியில் தான் இருந்தது. வாழையடி வாழையாக தாலூத்திடம் வந்து சேர்ந்திருந்தது. தாலூத்திடம் தான் அந்த தாபூத், அந்த பெட்டி இருக்கிறது. அல்லாஹ் சொல்கிறான், தஹ்மிலுல் மலாயிகா, நீங்கள் ஜாலூத்தை எதிர்த்து போராடும் போது மலக்குமார்கள் அதை சுமந்து வருவார்கள். அல்லாஹ் பனு இஸ்ரவேலர்களை சோதிக்கிறான். ஷம்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், நாம் போகக்கூடிய நேரத்தில் கடுமையான தாகம் எடுக்கும். இன்னல்லாஹு முப்தலீக்கும் பினஹர், தாங்க முடியாத தாகம் ஏற்படும். அப்பொழுது ஒரு நதியை நாம் கடப்போம். அந்த நதியை கடக்கும் போது யாரும் குடிக்க கூடாது, தண்ணீர் அருந்த கூடாது. இல்லா மனிர் தரஃப குர்ஃபதன் பியதிஹி, கையால் ஒரு அள்ளு அள்ளி அதை மட்டுமே குடிக்கலாம். இது அல்லாஹ்வுடைய கட்டளை. கடுமையான தாகம், ஒரு ஆற்றை கடந்து செல்கிறார்கள். அல்லாஹ்வுடைய கட்டளை, வயிறு நிரம்ப குடிக்க கூடாது. கையால் அள்ளினால் எந்த அளவு வருமோ அந்த அளவு மட்டும் தான் குடிக்க வேண்டும். ஃபஷரிபு மின்ஹு இல்லா கலீலம் மின்ஹும், பனு இஸ்ரவேலர்களில் சிறியொரு கூட்டத்தை தவிர மற்ற அனைவர்களும் வயிறு நிரம்ப குடித்தார்கள், அல்லாஹுக்கு மாறு செய்தார்கள். யாரெல்லாம் வயிறு நிரம்ப குடித்தார்களோ அவர்கள் அந்த நதியை தாண்டியதும் சொன்னார்கள், காலோ லா தாகத லல் யௌம் பிஜாலூத் வ ஜுனூதி, லா தாகத லனா, எங்களுக்கு சக்தி இல்லை, ஜாலூத்தையும் ஜாலூத்துடைய படையையும் நாம் சந்திப்பதற்கு எங்களுக்கு சக்தி இல்லை. பின்வாங்கினார்கள். சிறியொரு கூட்டம் தாலூத் என்ற அந்த அரசனோடு, நல்லடியாரோடு ஜாலூத்தை எதிர்த்து போராடுவதற்காக செல்கிறார்கள். துஆ செய்கிறார்கள், ரப்பனா அஃப்ரிஹ் அலைனா ஸப்ரா, யா அல்லாஹ் எங்களுக்கு பொறுமையை தருவாயாக. வஸப்பித் அக்தாமனா, எங்களுடைய கால்களை உறுதியாக்குவாயாக. வன்சுர்னா அலல் கௌமில் காஃபிரீன், இந்த அநீதி இழைக்கக்கூடிய இந்த அநியாயக்கார கூட்டத்துக்கு எதிராக எங்களுக்கு உதவி செய்வாயாக என்று துஆ செய்கிறார்கள்.
அல்லாஹ் சூரத்துல் பக்ராவில் தொடர்ந்து சொல்கிறான், ஃபஹஸமஹும் பிஇذنில்லாஹ். அல்லாஹ்வுடைய நாட்ட பிரகாரம் தாலூத் ஜாலூத்துடைய படையை வென்றார். வகதல தாவூத் ஜாலூத். தாவூத் என்ற ஒரு வாலிபன் அந்த படையில் இருந்தார். தாலூத்துடைய படையில் ஒரு வாலிபர் இருந்தார். அவருடைய பெயர் தாவூத். அவர்தான் ஜாலூத்தை கொலை செய்தார். ஜாலூத் கம்பீரமானவன், உடல் அமைப்பில் உயரமானவன், பிரமாண்டமான உடம்பு. தாவூத் என்ற சிறுவன், ஒரு வாலிபன், பார்ப்பதற்கு சிறியவன், சிறிய கற்களை எறிந்து ஜாலூத்தை கொலை செய்தார். அல்லாஹ் தொடர்ந்து சொல்கிறான், வஆதாஹுல்லாஹுல் முல்க வல் ஹிக்மா. ஜாலூத்தை தாவூத் கொன்றதினால் பனு இஸ்ரவேலர்களிடத்தில் தாவூத் என்ற வாலிபன் ஹீரோவாக பார்க்கப்பட்டான். தலைக்கு மேல் தூக்கி வைத்தார்கள். அல்லாஹ் சொல்கிறான் தாவூதுக்கு, வஆதாஹுல்லாஹுல் முல்க, ஆட்சி அதிகாரத்தை கொடுத்தோம், வல் ஹிக்மா, ஹிக்மத் என்னும் ஞானத்தை கொடுத்தோம். அல்லாஹ் தாவூதை நபியாக தெரிவு செய்கிறான், ஆட்சி அதிகாரத்தையும் கொடுக்கிறான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, தாவூத் அலைஹிஸ்ஸலாம் சிறந்த ஒரு தக்வாதாரி, அல்லாஹ்வை அஞ்சி வாழக்கூடிய நல்லொரு மனிதர். எந்த நேரமும் அல்லாஹ்வை ஞாபகம் செய்து கொண்டே இருப்பார், அல்லாஹ்வை திக்ர் செய்து கொண்டே இருப்பார். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், யா ஜிபாலு அவ்விபி மஅஹு வத்-தய்ர். அவர் திக்ர் செய்வார், தஸ்பீஹ் செய்வார். அல்லாஹ் மலைகளை பார்த்து சொல்கிறான், யா ஜிபால், மலைகளே, அவ்விபி மஅஹு, சப்பிஹி மஅஹு, தாவூதோடு சேர்ந்து தஸ்பீஹ் செய்யுங்கள். வத்-தய்ர், பறவைகளுக்கும் அல்லாஹ் சொல்கிறான், தாவூதோடு சேர்ந்து என்னை தஸ்பீஹ் செய்யுங்கள், துதிபாடுங்கள். அல்லாஹ் தொடர்ந்து சொல்கிறான், வஅலன்னா லஹுல் ஹதீத். நெருப்பினால் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இரும்பை உருக்கி போர்க்கவசங்களை செய்வார்கள். அல்லாஹ் சொல்கிறான், வஅலன்னா லஹுல் ஹதீத், இரும்பை அவருக்கு மென்மையாக்கி கொடுத்தோம். நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் லேசாக இரும்பை உருக்கி, இரும்பை வளைத்து உடைத்து போர்க்கவசங்கள் செய்வார்கள், உருக்கு சட்டைகள் செய்வார்கள். அவர் செய்யக்கூடிய வேலையை மற்றவர்கள் செய்வதென்றால் மிக சிரமம், மிக கஷ்டம். அல்லாஹ் நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு லேசாக்கி கொடுத்திருந்தான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அந்த காலத்தில் தான் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம், லுக்மானுல் ஹக்கீம் என்ற ஒரு ஞானி வாழ்ந்தார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் ஜபூர் வேதத்தை அருளினான். அழகான தொடியில் ஜபூர் வேதத்தை ஓதுவார்கள். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஜபூர் வேதத்தை ஓத ஆரம்பித்தால் மலக்குமார்கள் முன்னால் வந்து அமர்ந்து கொள்வார்கள், மனிதர்கள் வந்து அமர்ந்து கொள்வார்கள், ஜின்கள் அமர்ந்து கொள்வார்கள், பறவைகள் தலைகளுக்கு மேலால் பறந்து கொண்டு, மிருகங்கள் கால்நடைகள் மலைகளுக்கு மேல் நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதுவதை கேட்டு ரசிப்பார்கள். அந்த அளவுக்கு அல்லாஹ் இனிமையான குரல் வன்மை அவருக்கு கொடுத்திருந்தான். சஹாபாக்களில் அபூ மூஸல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு குர்ஆனை மிக அழகாக ஓதக்கூடிய ஒரு சஹாபி. சஹாபாக்களிலேயே குர்ஆனை மிக அழகாக ஓதக்கூடிய ஒரு அபூ மூஸல் அஷ்அரி. அவருக்கு பின்னர் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ மூஸல் அஷ்அரியை பார்த்து சொல்வார்கள், கது ஊதீத மிஸ்மாரம் மின் மஸாமீரி ஆலி தாவூத்.
தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய குடும்பத்துக்கு கொடுக்கப்பட்ட குரல் வன்மை உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த அளவுக்கு அழகாக ஓதுவார்கள். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் அழகான குரல் வன்மையை கொடுத்திருந்தான். அவர்கள் ஓதுவார்கள். ஓத ஆரம்பித்தார்கள் என்றால் எல்லாரும் மெய் மறந்து போவார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே, தாவூத் அலைஹிஸ்ஸலாம் இவருடைய வாழ்க்கை வரலாறு குர்ஆனில் மட்டுமல்ல, பைபிளிலும் அல்லாஹ் குறிப்பிடுகிறான். நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அருளிய இன்ஜீலில் அல்லாஹ் நபி தாவூதுடைய வாழ்க்கை வரலாற்றை குறிப்பிடுகிறான். டேவிட் என்று சொல்வார்கள். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நபியாக ரசூலாக மட்டுமல்லாமல் ஆளக்கூடிய ஒரு அரசராக, ஒரு மன்னராக இருந்தார்கள். அமல் இபாதத்தில் மிக பேணுதல், மிக பக்குவம். எந்த அளவுக்கு என்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஸஹீஹுல் புகாரி ஸஹீஹ் முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஹதீஸ், அஹப்பு ஸலாத்தி இலல்லாஹி ஸலாத்து தாவூத், தொழுகையில் அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான தொழுகை அது தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தொழுகைதான். வ அஹப்பு ஸியாமி இலல்லாஹி ஸியாமு தாவூத், நோன்புகளில் அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான நோன்பு தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நோக்கக்கூடிய நோன்புதான். ரசூலுல்லாஹ் புகழ்ந்து பேசக்கூடிய அளவுக்கு தாவூத் அலைஹிஸ்ஸலாம் உடைய தொழுகை, நோன்பு விசேஷமாக இருந்தது. என்ன விசேஷம்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், வகான யனாமு நிஸ்ஃபல் லைல், அரை இரவு தூங்குவார்கள், இரவினுடைய அரைவாசி பகுதி உறங்குவார்கள். வயகூமு சுலுஸா, மூன்றில் ஒரு பகுதி தொழுவார்கள். இரவில் அரைவாசி தூங்குவார்கள், மூன்றில் ஒரு பகுதி தொழுவார்கள். வயனாமு சுதுசா, தொழுந்துவிட்டு ஆறில் ஒரு பகுதி தூங்குவார்கள். வயசூமு யௌமன் வயுஃப்திரு யௌமா, ஒரு நாள் நோன்பு நோற்றால் அடுத்த நாள் நோன்பு நோக்க மாட்டார்கள். ஒவ்வொரு நாளும் விட்டு விட்டு நோன்பு நோக்கக்கூடிய வல்லமை தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இருந்தது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இரவினுடைய அரைவாசி உறங்குவார்கள். இரவை இரண்டு பகுதியாக பிரித்து முதல் பகுதி உறங்குவார்கள். அதற்கு பின்னர் மூன்றில் ஒரு பகுதி தொழுவார்கள். எங்களுடைய இந்த டைமை வைத்து ஒரு கணிப்பீடு செய்வதென்றால் ஒரு 7-8 மணிக்கு உறங்குவார்கள், 12-1 மணிக்கு எழும்புவார்கள். அந்த 12-1 மணியில் இருந்து 4 மணி வரை தொழுவார்கள். அதற்கு பின்னர் ஃபஜ்ருடைய அதான் சொல்லப்படும் வரை கொஞ்சம் உறங்குவார்கள். அதான் சொல்லப்பட்டதும் எழும்பிக் கொள்வார்கள். கிட்டத்தட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வளமையும் இவ்வாறு தான் இருந்தது. ரசூலுல்லாஹுடைய வளமை இஷாவுக்கு முன்னர், மக்ரிபுக்கு பின்னர், மக்ரிபுக்கும் இஷாவுக்கும் இடைப்பட்ட நேரத்தில் இரவு சாப்பாட்டை சாப்பிடுவார்கள். இஷாவுடைய தொழுகை தொழுந்ததும் தூங்கி விடுவார்கள். இதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வளமை. ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவினுடைய முதல் அரைவாசி உறங்குவார்கள். எங்களுடைய நேரப்படி 12-1 மணி வரை இஷா தொழுந்து விட்டு தூங்கினால் 12-1 மணி வரை தூங்குவார்கள். அதற்கு பின்னர் எழுந்து மனைவியுடைய தேவை இருந்தால் மனைவியோடு ஒன்று சேர்வார்கள். அதற்கு பின்னர் குளித்துவிட்டு தொழுகைக்காக தக்பீர் கட்டுவார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹ் தொழுந்து கொண்டே இருப்பார்கள். ஃபஜ்ருக்கு நெருக்கமாகும் போது சிறியொரு தூக்கம் தூங்குவார்கள். சில வேளை அதான் சொல்லப்பட்டதற்கு பின்னர், ஃபஜ்ருடைய அதான் சொல்லப்பட்டதற்கு பின்னர் சுன்னத்தை தொழுந்துவிட்டு லேசாக சாய்ந்து எழும்புவார்கள். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், அதானுக்கும் இகாமத்துக்கும் இடையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில போது மஸ்ஜிதில் தூங்குவார்கள்.
ரசூலுல்லாஹுடைய குரட்டை சத்தம் எனக்கு கேட்கும், நான் அவரை தட்டி எழுப்புவேன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஃபதஹஜ்ஜத் பிஹி நாஃபிலத்தல் லக். அல்லாஹ் தஆலா ஆரம்பத்தில் தஹஜ்ஜுதை கடமையாக்கியிருந்தான். அதற்கு பின்னர் சுன்னத்தான நஃபிலான ஒரு இபாதத்தாக மாறியது. ஃபதஹஜ்ஜத் பிஹி நாஃபிலத்தல் லக். அல்லாஹ் சொல்கிறான், நபியே, மேல்மிச்சமான இபாதத்தாக தஹஜ்ஜுதை தொழுவுங்கள். கணேசக்குரியவர்களே, எங்களுடைய டார்கெட் ஃபஜ்ராக இருக்கக்கூடாது. எங்களுடைய டார்கெட் சுபஹாக இருக்கக்கூடாது. தஹஜ்ஜுது தான். எல்லாம் வைக்கும் போது தஹஜ்ஜுதுக்காக எல்லாம் வைப்போம். அமல் இபாதத்தில் ருசி கண்டவர்கள் ஒருபோதும் அமல் இபாதத்தில் இருந்து பின்வாங்க மாட்டார்கள். தொழுகை அவ்வளவு இன்பமானது, அல்லாஹுக்கு வழிபடுவது அவ்வளவு இன்பமானது. தஹஜ்ஜுதுடைய தொழுகையை தொழுந்துவிட்டு உங்களுடைய தேவைகளை அல்லாஹ்விடத்தில் கண்ணீர் வடித்து நீங்கள் கேட்டுவிட்டு உங்களுடைய கைகளை கீழே விட்டால் உங்களுடைய மனோநிலை எப்படி இருக்கும்? எந்த அளவுக்கு மன நிம்மதி இருக்கும்? அந்த மன நிம்மதியை யாராலும் உங்களுக்கு தர முடியாது. அமல் இபாதத்தில் ருசி கண்டவர்கள் ஒரு நாளும் மௌத் வரை பின்வாங்க மாட்டார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய இரவு வணக்கம் தான் இது. சிறந்தொரு தக்வாதாரி, ஒரு ஆபித், வணக்கசாலி, அதே நேரம் ஆட்சி அதிகாரம் என்று வரும்போது உறுதியாக இருப்பார்கள். முடிவுகள் எடுத்தால் அந்த முடிவுகளில் உறுதியாக இருப்பார்கள். அமல் இபாதத்தில் மிக பேணுதலாக இருக்கக்கூடியவர்கள். சில நேரம் உலக விஷயங்களில் ஜீரோவாக இருப்பார்கள். உலக விடயங்கள் தெரியாது. ஆனால் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அமல் இபாதத்தில் மிக பேணுதலானவர். அல்லாஹ்வுடைய ஒரு நபி, ரசூல். இதே நேரம் உலகத்தை ஆளக்கூடிய ஒரு அரசன். முடிவெடுப்பார்கள். அது கடுமையான முடிவாக இருக்கும். ஒரு நாள் இரவுடைய நேரம் ஒருவர் வருகிறார். என்னுடைய மாட்டை இந்த மனிதர் அபகரித்து விட்டார் என்ற குற்றச்சாட்டை சொல்கிறார். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், நாளை காலை பார்ப்போம், நாளை காலை முடிவு தருகிறேன் என்று சொன்னார்கள். இரவு தூங்கினார்கள். அல்லாஹ் கனவில் காண்பிக்கிறான், யார் அந்த கம்ப்ளைண்ட் கொண்டு வந்தாரோ, யார் அந்த கேஸை கொண்டு வந்தாரோ அவரை கொலை செய். நபிமார்களுடைய கனவுகள் வகை. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அடுத்த நாள் காலை அவர்கள் வருகிறார்கள். கேட்டார்கள், உன்னுடைய தவறு என்ன? அவர் சொன்னார், ஒரு தவறு நடந்து விட்டது. இந்த மனிதருடைய தந்தையுடைய மாட்டை நான் அபகரித்தேன். அதனால் மகன் என்னுடைய மாட்டை எடுத்துக்கொண்டான். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், இன்னாருடைய தலை வெட்டப்பட வேண்டும். ஒருவேளை அவருடைய ஷரியாத்தில் இன்னொருடைய பொருளை அபகரித்தால் அதற்கு தண்டனை கொலையாக இருக்கலாம். தீர்ப்பு வழங்கினார்கள். அவர் கொலை செய்யப்பட்டார். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், வஷதத்னா முல்கா, நபி தாவூதுடைய ஆட்சியை நாம் உறுதிப்படுத்தினோம். பனு இஸ்ரவேலர்கள் பொடும்போக்காக இருக்கக்கூடியவர்கள், அல்லாஹ்வுடைய சட்ட திட்டத்தில் முன்பின் செய்யக்கூடியவர்கள். நபி தாவூதுடைய இந்த உறுதியான முடிவை, தீர்ப்பை பார்த்தவர்கள் ஒழுக்கமானவர்களாக மாறினார்கள். நாம் ஒரு தவறு செய்தால் தாவூத் எம்மை இப்படி தண்டிக்கலாம் என்று பயந்தார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே, ஒரு நாள் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தஹஜ்ஜுடைய தொழுகையை மிஹ்ராபில் இருந்து தொழுந்து கொண்டிருந்தார்கள். 2 பேர் மிஹ்ராபை உடைத்து கொண்டு வந்தார்கள். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஆச்சரியம், யார் இந்த நேரத்தில் இப்படி பாய்ந்து கொண்டு வருகிறார்கள்? 2 பேர்கள் ஒருவர் சொன்னார், இன்ன ஹாதா அஹி லஹு 99 நஅஜா வலிய நஅஜத்து வாஹிதா. இவர் என்னுடைய சகோதரர், இவருக்கு 99 ஆட்டுக்குட்டிகள் இருக்கிறது,
எனக்கு இருப்பதோ ஒரே ஒரு ஆட்டுக்குட்டி தான். அதையும் இவர் கேட்கிறார். எனக்கு நியாயம் வேண்டும். தீர்ப்பு வழங்குகிறார்கள். இப்படி செய்யக்கூடிய கூடாது, இது அநியாயம். وَإِنَّ كَثِيرًا مِنَ الْخُلَطَاءِ لَيَبْغِي بَعْضُهُمْ عَلَى بَعْضٍ. பங்காளர்களில் அதிகமானவர்கள் சிலருக்கு அநியாயம் செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள் என்று தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லி ஒரு தீர்ப்பை வழங்கி விடுகிறார்கள். அல்லாஹ் நபி தாவூதை சோதித்தான். தொழுகையில் இருக்கும் போது தக்பீரை விட்டுவிட்டு தான் தீர்ப்பு வழங்கினார்கள். நான் செய்தது தவறு என்று நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விளங்கிக் கொண்டு ஃபஸ்தக்ஃபர ரப்பா, அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்டார். வஹர்ர ராகிஅன் வ அனாப், அல்லாஹுக்காக தலையை சாய்த்தார். அல்லாஹின் பக்கம் மீண்டு கொண்டார். தௌபா செய்து அல்லாஹின் பக்கம் மீண்டார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த குர்ஆனுடைய வசனத்தை வைத்து பலரும் பலவிதமான கட்டுக்கதைகளை நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சொல்கிறார்கள். பனு இஸ்ரவேலர்கள் நபி தாவூதின் மீது பல கட்டுக்கதைகளை எழுதி வைத்திருக்கிறார்கள். அதையே முஸ்லிம்களில் சிலர் கூட சொல்வதை நாம் கேட்டிருக்கிறோம். சிலர் சொல்வார்கள், அல்லாஹ் நபி தாவூதுடைய ஒரு தவறை திருத்துவதற்காக தான் இந்த நிகழ்வை ஆக்கினான். அதாவது 99 மனைவிமார்கள் இவருக்கு இருந்தார்கள். ஒரு பயணம் செல்லும் போது ஒரு பெண் குளித்துக் கொண்டிருந்தால் அந்த பெண்ணை இவர்கள் பார்த்து விட்டார்கள். அந்த பெண்ணுடைய ஆசை வந்தது. அந்த பெண் நபி தாவூதுடைய படையில் இருக்கக்கூடிய ஒரு தளபதியுடைய மனைவி. அந்த தளபதியை யுத்தத்துக்கு அனுப்பினார். அவர் கொலை செய்யப்பட்டார். அந்த மனைவியை, அந்த பெண்ணை இவர் 100வது திருமணமாக மனைவியாக அந்த பெண்ணை எடுத்துக்கொண்டார். இப்படி பல கட்டுக்கதைகள் சொல்லப்படுகிறது. இதற்கெல்லாம் எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. அல்லாஹு தஆலா நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சோதித்தான். தொழுகையில் இருக்கும்போது தக்பீரை விட்டுவிட்டு அவர் தீர்ப்பு வழங்கினார். எனவே ஃபஸ்தக்ஃபர ரப்பா, அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடி அல்லாஹின் பக்கம் மீண்டார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, ஒரு சஹாபி வருகிறார். சுனன் திர்மிதியில் வரக்கூடிய ஹதீஸ், யா ரசூலல்லாஹ், நான் நேற்று ஒரு கனவு கண்டேன். அந்த கனவில் நான் ஒரு மரத்துக்கு பின்னால் தொழுது கொண்டிருந்தேன். நான் சுஜூத் செய்யும் போது, ருக்கூ செய்யும் போது அந்த மரமும் என்னோடு ருக்கூ சுஜூத் செய்தது. நான் தொழுகையை முடித்ததும் அந்த மரம் துஆ செய்கிறது, அல்லாஹும்ம உக்துப் லீ பிஹா இன்தக அஜ்ரா, யா அல்லாஹ் உன்னிடத்தில் எனக்கு கூலி எழுதுவாயாக. வதா அன்னி பிஹா விஸ்ரா, பாவத்தை அழிப்பாயாக. வஜஅல்ஹா லீ இன்தக துக்ரா, நன்மைக்குரியதாக இதை ஆக்குவாயாக. வதகப்பல்ஹா மின்னி கமா தகப்பல்தஹா மின் அப்திக தாவூத், என்னுடைய இந்த ருக்கூஐ சுஜூதை கபூல் செய்வாயாக. உன்னுடைய அடியார் தாவூதிடம் இருந்து நீ எவ்வாறு கபூல் செய்தாயோ அதே போன்று என்னிடமிருந்து கபூல் செய்வாயாக என்று அந்த மரம் துஆ செய்தது என்ற செய்தியை அந்த சஹாபி ரசூலுல்லாஹ்விடம் சொன்னார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, அன்பானவர்களே, நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கை வரலாற்றை அல்லாஹ் பைபிளிலும் பேசுகிறான், குர்ஆனிலும் பேசுகிறான். நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 100 வயது வரை வாழ்ந்தார்கள். சுனனு திர்மிதியில் வரக்கூடிய ஹதீஸ், அல்லாஹ் நபி ஆதமை படைத்தான். நபி ஆதமை படைத்து அவருடைய பிச்சலங்களை அல்லாஹ் நபி ஆதமுக்கு காண்பித்தான். ஒருவர் மின்னிக் கொண்டிருந்தார், அவர்தான் நபி தாவூத். நபி ஆதம் கேட்டார், இவருடைய ஆயுள் காலம் எவ்வளவு காலம்? 1040. அவருடைய ஆயுள் காலம் 60. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 1040 வருடங்கள் ஆயுள் காலம். சொன்னார்கள் அல்லாஹ்விடத்தில், என்னுடைய 40 அவருக்கு கொடுத்து 100ஆக பூர்த்தி செய் ரப்பே. அல்லாஹ் 100 வருடங்கள் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வாழ வைத்தான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, தாவூத் அலைஹிஸ்ஸலாம் ஒரு தேவைக்காக வெளியே போகிறார்கள். வீடு பூட்டப்பட்டிருக்கிறது. உள்ளே மனைவி இருக்கிறாள். வீட்டுக்கு வந்து கதவை திறக்கிறார்கள். வாசலில் ஒரு ஆண் அமர்ந்திருக்கிறான். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்டார்கள், நீ யார்? வீடு மூடப்பட்டிருக்கிறது, நீ எப்படி வந்தாய்? விளங்கி கொண்டார், வந்திருப்பது வேறு யாரும் அல்ல, மலக்குல் மௌத் வந்திருக்கிறார்.
அன்த மலக்குல் மௌத், நீங்க மலக்குல் மௌத் தானே என்று கேட்டார். ஆம் என்று சொல்ல மர்ஹபன், வருக வருக என்று சொன்னார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நோய்வாய்ப்பட்டு வஃபாத்தாகவில்லை. அதே போன்றுதான் நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் நோய்வாய்ப்பட்டு வஃபாத்தாகவில்லை, திடீரென்று வஃபாத்தாகினார்கள். அல்லாஹ் அவருடைய மௌத்தை லேசாக்கினான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, அன்பானவர்களே, தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வஃபாத்தாகிய அந்த நேரம் வெயில் காலம், கடுமையான உஷ்ணம், கடுமையான சூடு. தாவூத் அலைஹிஸ்ஸலாமுடைய ஜனாசாவுக்கு பல